கொள்ளுங்கள். எல்லாம் 8ஆம் அதிகாரத்தை கையில் எடுத்து 7ஆம் வசனம் சேர்ந்து படிப்போம். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை நல்ல தேசத்திலே பிரவேசிக்க பண்ணுகிறார். எல்லாம் சொல்லுங்கள் பார்க்கலாம். நல்ல தேசம் அப்படின்னா ஆங்கில பைபிள் எப்படி போட்டிருக்குதான்? குட் லேண்ட் அப்படின்னு அழகாக போட்டிருக்குது. 2026க்கு பேர் என்ன பேர்? வெரி குட் லேண்ட். நல்ல இடத்துல கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்களேன். இந்த தேசம் நல்ல தேசம். திரும்ப சொல்லுங்க எல்லாரும். நல்ல தேசத்திற்குள்ளே கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். அது பள்ளத்தாக்குகளிலும் மலைகளிலும் இருந்து புறப்படுகிற ஆறுகளும் ஊற்றுகளும் ஏரிகளும் உள்ள தேசம். ஒரு இடத்துல ஒரு ஆறு ஓடுத பெரிய விஷயம். ட்ரிபிள் பிளெஸ்ஸிங். எல்லாம் சொல்லுங்க பார்க்க வாயை திறந்து. அப்படின்னு என்னென்ன பிளெஸ்ஸிங் இருக்கும் அதில் என்னென்ன ஓடுது? அதில் ஆறு ஓடுது, ஊற்றுகள் ஓடுகிறது, ஏரிகளும் ஓடுகிறது. ஆமேன்னு சொல்லுங்களேன். எல்லாம் சொல்லுங்கள். ஆறுகளும் ஓடும், ஏரிகளும் ஓடும், ஊற்றுகளும் தோன்றும். அதுக்கு பேர் தான் நல்ல தேசம். அப்படி என்றால் என்ன பொருள்? பசுமையாகவே இருக்கும். ஆறு இல்லைன்னா ஏரி, ஏரி இல்லைன்னா ஊற்று. நம்ம தேசத்தை ஒன்று மாற்றி ஒன்று காய விடாமல் பசுமையாக வைத்திருக்கிற மிகப்பெரிய பொறுப்பை இந்த மூன்றும் பார்த்து கொள்ளும். ஆமேன்னு சொல்லுங்களேன். அப்போது அந்த மூன்று அந்த ஊற்றுக்கண்கள் இருக்கிற இடத்துல 3 விதமான பிளெஸ்ஸிங் இருக்குது. என்ன பிளெஸ்ஸிங்? 8ஆம் வசனம். அது கோதுமையும் வார்கோதுமையும் திராட்சை செடிகளையும் அத்தி மரங்களையும் மாதுளை செடிகளும் உள்ள தேசம். அது ஒலிவ மரங்களும் எண்ணெயும் தேனும் உள்ள தேசம். அங்கே பாருங்கள். அப்போ வார்கோதுமை என்பது என்ன? பயிர். அடுத்தது என்ன? செடி. அடுத்தது மாதுளை ஒலிவ மரம். அப்போது பயிர். சொல்லுங்கள் வாயத்தந்து. பயிர், செடி, மரம். ஆமேன்னு சொல்லுங்களேன். இந்த வருஷம் செடிகளின் ஆசீர்வாதமும் நமக்கு உண்டு, கொடிகளின் ஆசீர்வாதம் நமக்கு உண்டு, மரத்தின் ஆசீர்வாதமும் உண்டு. ஆமேன். அந்த பயிர்களின் ஆசீர்வாதம் என்றால் என்ன? பயிர் ஒரு முறை விதைத்து 1 மாதம், 2 மாதம், 3 மாதம், 5 மாதத்திற்குள்ளாக அறுவடை முடிந்துவிடும். ஒரு விதைப்பு, ஒரு அறுவடை. அதுதான் பயிர். செடி என்பது என்ன? 1 ஆண்டு, 2 ஆண்டு, 3 ஆண்டு வரை செடிக்கு பக்குவம் உண்டு. நம்ம ஊரில் மல்லிகைப்பூ செடிலாம் வச்சுருப்பாங்க. அது அப்படியே பூவை தான் எடுக்கலாம் தவிர செடி அப்படியே இருக்கும். அடுத்தது மரங்களின் ஆசீர்வாதம். அது தீர்க்காயுசோடு இருக்கும். அதனுடைய பூ, அதனுடைய காய், அதனுடைய கனி, அதனுடைய இலை, அதனுடைய பட்டை, அதனுடைய மரம், அதனுடைய வேறு உட்பட நமக்கு ஆசீர்வாதம். அப்படின்னா ஒன்று இல்லைன்னா ஒன்று, ஒன்று இல்லைன்னா ஒன்றுங்கிற மாதிரி இந்த ஆண்டு எனக்கு பயிர்களின் ஆசீர்வாதம் உண்டு, இந்த ஆண்டு எனக்கு கொடிகளின் ஆசீர்வாதம் உண்டு, இந்த ஆண்டு எனக்கு மரங்களின் ஆசீர்வாதம் உண்டு. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. இது கர்த்தர் நமக்கு கொடுக்கிற தேசம். 9ஆம் வசனத்தில் பாருங்க. அது தாட்சி இல்லாமல் அப்பம் புசிக்கத்தக்கதும் ஒன்றும் குறைவுபடாததுமான தேசம். தாட்சி இல்லாமல்னா டவுன்ங்கிறதே கிடையவே கிடையாது. அவ்வளோ பெரிய தேசம் அது. அது அப்படிப்பட்ட ஒரு தேசம் அது. அது தாட்சி இல்லாமல்னா குறைவு, பஞ்சம், கொஞ்சம் குறைவாக இருக்குங்கிற பேச்சுக்கே இடமில்லாத ஒரு ஆண்டு தான் 2026ஆம் ஆண்டு. எல்லாம் நிறைவாக இருக்கும். எத்தனை பேர் என்னோட சேர்த்து விசுவாசிக்கிறீங்க? நீங்கள் வேணால் பாருங்கள். இந்த வருஷம் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை நிறைவாக இருக்கும். ஆனால் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்பை காத்துக்கணும் கவனமாக. தகாத ஆட்கள், உயிரே அன்பே வம்பேன்னு நீங்கள் லாக் ஆனீங்கன்னா உங்கள் ஸ்பிரிட்டை காலி பண்ணி உங்களை கெடுத்துருவாங்க. கரெக்டாக உங்கள் அபிஷேகத்தை நீ கரெக்டாக வச்சுக்கணும். நீங்கள் இந்த ஸ்பிரிட்டு நல்லா இல்லையே, இது கொஞ்சம் மாய்மால ஸ்பிரிட்டாக இருக்கே, இது கொஞ்சம் மனுஷிக ஸ்பிரிட்டாக இருக்கே, இது கொஞ்சம் மாயால் அல்வா கன்ற ஸ்பிரிட்டாக இருக்கே, இது இந்த சோகமான ஸ்பிரிட்டாக இருக்குது, நம்மளை காலி பண்ணிட்டுமே. ஸ்பிரிட்டை கவனமாக இருக்கணும். இல்லைன்னா வாக்கு தத்துவத்தை அது மேய்ஞ்சிட்டு போயிடும். ஆம்பேன்னு சொல்லுங்களேன். கரையான் மேயிற மாதிரி இந்த இந்த மொச்சை பூச்சி இலையை சாப்பிட்ற மாதிரி நம்ம அபிஷேகத்தையும் ஆவியையும் காலி பண்ணிட்டு போயிட்டு காரணம் சொல்லுகிற ஸ்பிரிட்டாக இருக்கும். அடிக்கடி அழுகிறவங்களோட பழகாதீங்க. அடிக்கடி மோஞ்சு தூங்கி போடுறவங்களாம் பழகாதீங்க. அடிக்கடி எரிச்சல் அழகாவோட பழகாதீங்க. அடிக்கடி மனுஷனை துதிபாடுகளோடு பழகாதீங்க. இதுதான் சிக்னல். அவங்க ஹோலி ஸ்பிரிட் மிங்கில் இல்லைங்கிறதுக்கான சிக்னல் இது. அப்போது தேவன் கொடுக்குற வாக்குத்தத்தத்தை பாருங்கள். இந்த ஆண்டு நமக்கு தாட்சி இல்லாமல் அப்பம் புசிக்கத்தக்கதும். அப்படின்னா தாட்சி என்பதே கிடையாது. ஆமேன்னு சொல்லுங்களேன். இந்த ஆண்டில் கர்த்தர் அவ்வளோ பெரிய பிளெஸ்ஸிங்கை நமக்கு வைத்திருக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்களேன். அது கல்லுகள் இரும்பாக இருக்கிறதும்
கல்லு தான், அது ஆண்டவர் இரும்பா மாற்றி கொடுப்பாரு. செம்பு வெட்டி எடுக்கத்தக்க மலைகளுமான தேசம், காப்பர் தேசம் அப்படின்னு ஒரு காப்பர். இந்த காப்பர்னு என்ன அர்த்தம்? நல்லா ஸ்ட்ராங்கா தரமான தேசம் இது. சொல்லுங்க, இந்த ஆண்டு ஸ்ட்ராங்கான ஆண்டு. ஆம்பேன்னு சொல்லுங்களேன், நல்லா ஸ்ட்ராங்கா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ஆண்டு எனக்கு ஸ்ட்ராங்கான தேசம், காப்பர் தேசம், இது செப்பு தேசம். ஆமேன். 10ஆம் வசனத்தை படிக்கலாம், 10ஆம் வசனத்தை படிக்கலாம் வேகமாக. ஆகையால் நீ புசித்து திருப்தி அடைந்திருக்கையில் ஸ்தோத்தரிக்க கடவாய். ஆமேன்னு சொல்லுங்களேன். உபாகம் புஸ்தகத்தை கையில் எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ கர்த்தர் என்ன கேட்குறாரு? நீ ஸ்தோத்திரம் மட்டும் சொல்லு, பாக்கி வேலை நான் பார்த்துக்கிறேன். அப்படியே 11 திருப்பி கொள்ளுங்க. 11ஆம் அதிகாரம் 10, 11, 12 சேர்ந்து படிப்போமா? நீ சுதந்தரிக்க போகிற தேசம் நீ விட்டு வந்த எகிப்து தேசத்தை போல் இராது. அங்கே நீ விதையை விதைத்து கீரை தோட்டத்திற்கு நீர் பாய்ச்சுகிறது போல உன் காலால் நீர் பாய்ச்சி வந்தாய். காலால் நீர் பாய்ச்சி வந்த தேசம். போன வருஷம் தண்ணி பஞ்சம் இருந்துச்சு. போன வருஷம் தண்ணி ஏறி பாயில கீரை தோட்டத்தில். அப்போ காலால் அப்படி தள்ளி தள்ளி விட்டார். அந்த காலத்தை தள்ளி தள்ளி விட்டாங்க அதுமாரி. ஆனால் இந்த வருஷம் அப்படி இல்லை. உனக்கு ஆறுகளும் ஏரிகளும் ஊற்றுகளும் ஒன்று சுற்றி பாயும். ஆமேன்னு சொல்லுங்களேன். போன வருஷம் நீர் பஞ்சம், இந்த வருஷம் உங்களுக்கு நீர் இஷ்டத்துக்கு கர்த்தர் கொடுப்பார். அபிஷேகத்தை கர்த்தர் குறையில்லாமல் கொடுப்பார். அந்த 11ஆம் வசனம், நீங்கள் சுதந்தரிக்க போகிற தேசமோ மலைகளும் பள்ளத்தாக்குகளும் உள்ள தேசம், அது வானத்தின் மழை தண்ணீரை குடிக்கும் தேசம். எதையும் நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்க. 2026 எதையும் நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்க. எல்லாத்தையும் குடிச்சுக்கிட்டே இருப்பீங்க. எவ்வளவு அபிஷேகத்தை கர்த்தர் ஊற்றினாலும் குடிச்சுக்கிட்டே இருப்பீங்க. அதை உடஞ்சி வேஸ்ட் பண்ண மாட்டீங்க. வசனத்தை, அபிஷேகத்தை, வார்த்தையை, பிளஸ்ஸிங்கை எவ்வளவு கொடுத்தாலும் நீங்கள் உள்வாங்கி கொண்டே இருப்பீர்கள். ஆமேன்னு சொல்லுங்களேன். 12, அது உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம். அது ஆங்கில பைபிளில் கேர்ஸ் ஆல்வேஸ் அப்படி என்று போடப்பட்டு இருக்கிறது. அப்படி என்றால் எல்லா பகுதியையும் கர்த்தர் ஆளுகை செய்கிற ஆண்டு இது. ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆல்வேஸ் கேர், ஆல்வேஸ் கேர், ஆல்வேஸ் அப்படின்னு எழுதியிருக்கு அழகா. அப்படின்னா நம்மளுடைய எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் அவர் கேர் பண்ண ஆரம்பிச்சிருவார். கையை உயர்த்தி ஹல்லேலூயா. எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் கர்த்தர் கேர் பண்ண ஆரம்பிச்சிருவார். உன்னை கேர் பண்ண ஒருத்தனும் வரணுங்கிற அவசியம் இல்லை. பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க பார்க்கலாம், என்னை ஃபுல்லாக கேர் பண்ணுறதுக்கு என் கர்த்தர் இருக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்களேன். மனுஷ துதி பாடுற வெள்ளம் வேண்டாம், நீங்கள் சொல்லணும், என்னை கேர் பண்ண என் கர்த்தர் இருக்கிறார். ஏன்னா நான் சொல்லலை, வாக்கு தத்தம் அப்படி இருக்கிறது. அவர் விசாரிக்கிற தேசம். ஆல்வேஸ் கேரிங். நம்முடைய கடவுள் நம்மளை கேர் பண்ணிக்குவாராம். நம்மளை கவனிக்கிற பொறுப்பு அவருது. நம்மளை விசாரிக்கிற பொறுப்பு அவருது. ஏன்னா நான் என்னுடையவன் அல்ல, நான் கர்த்தருடையவன். நான் என்னுடையவன் அல்ல, நான் கர்த்தருடையவன். என்னை கேர் பண்ணக்கூடிய அத்தனை வேலையை என் ஆண்டவர் பார்த்து கொள்ளுவார். எனக்கு இன்னொருத்தன் ஒன்றும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு உரியதையெல்லாம் என் ஆண்டவர் செய்து முடிப்பார். கையை நல்லா உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா. இதுதான் இந்த வருஷத்தினுடைய செம பிளஸ்ஸிங்கான ஆண்டு. இது சமத்தியான ஆண்டு. இது நல்லா இருக்கும் பாருங்கள். உங்களை கர்த்தர் கேர் பண்ணி நடத்துகிற விதமே பயங்கரமாக இருக்கும். அதனால தான் சொன்ன மனுஷ பாடலை நிப்பாட்டுங்கன்னு. மனுஷனை தூக்கி பேசுகிறத நிப்பாட்டுங்க. எனக்கு அவங்க இருக்கிறாங்க இவங்க இருக்காங்கன்னு உனக்கு தெரியாது யாரை பற்றியும். அவங்க எல்லாரும் கர்த்தருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறாங்க. நீ மனுஷனை நம்பிக்கிட்டே இருந்தால் அந்த மனுஷனை கர்த்தர் கேர் பண்ணி உன்னை ஒத்தையில் விட்டுருவார். அதனால தான் கர்த்தரை ரொம்ப கரெக்டாக நீங்கள் கையில் வச்சுக்கிங்க. தயவு செய்து இந்த மனுஷனை துதி பாடுற டீமோட ஜாயின் பண்ணாதீங்க. அவங்க பாதியிலே அவங்க அறந்து தொங்குவாங்க. லைன் இந்த அறுத்து தொங்குற மாதிரி தொங்கிட்டு கிடப்பாங்க. நீ கர்த்தரை பிடிச்சி ஜம்முன்னு வந்துக்கிட்டே இருக்கலாம். ஆமேன்னு சொல்லுங்களேன். நீ யாரையும் தொங்குற ஆள் தொங்கிக்கிட்டு கடை, நான் கர்த்தரை பிடிச்சி ஃபாஸ்டானா போகிறேன்னு நீ ஃபாஸ்ட்டாக நீ போக ஆரம்பிச்சிருவேன். அப்படி கர்த்தரை நீ நல்லா ஸ்ட்ராங்காக பிடிக்க ஆரம்பிச்சிடணும். ஆமேன்னு சொல்லுங்களேன். நம்மளை கேர் பண்ணக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பு கர்த்தரிடத்தில் இருக்கிறது. கர்த்தரிடத்தில் இருக்கிறது. வார்த்தைகளை கவனிக்கலாம், வார்த்தைகளை படிப்போம். உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம் வருஷத்தின். அப்போ அந்த விசாரணை எது வரைக்கும் உண்டா? படிங்க. வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும். எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும். எல்லாம் சொல்லு. துவக்கம் முதல் முடிவு வரை கர்த்தருடைய கண்கள் அதன் மேலே வைக்கப்பட்டிருக்கும். அப்போது ஒரு துவக்கம் என்று ஒன்று இருக்கக்கூட முடிவுன்னு ஒன்று இருக்கிறது. அப்போ துவங்கினவர்
முடிப்பார். இதுதான் ஆவிக்குரிய பிள்ளைகளுடைய சிந்தையாக இருக்கணும். என்னை துவக்கினது நான் அல்ல. எத்தனை பேர் இயேசுவை விரும்பி ஏற்றுக்கிட்டோம்? இல்லை, அவர் தான் நம்மளை விரும்பி ஏற்றுக்கொண்டார். எத்தனை பேர் விரும்பி ஆலயத்துக்கு வந்தோம்? இல்லை, அவர் தான் விரும்பி நம்மளை அழைத்து வந்தார். எத்தனை பேர் அல்லேலூயா? இயேசுவே சொல்கிறார், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். அப்படின்னா 2026க்குள்ளே எப்படியாச்சும் தக்குமுக்கி வந்தோம்னா நம்ம வந்தோம்? இல்லை, ஆண்டவரே 2026க்கு கொண்டு வந்தார். அவரே முடிப்பேன் என்று வாக்கும் பண்ணியிருக்கிறார். ஒரு கையை தட்டி நம்முடைய கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. அவரே கொண்டு வந்தார், அவரே கொண்டு வந்தார். வார்த்தையை கவனிங்க. துவக்க முதல் முடிவு மட்டும் உன் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கும். சொல்லுங்க, என் மேலே கர்த்தருடைய கண் வைக்கப்பட்டு இருக்கிறது. நீ என் மேலே நீ யார் தெரியுமா? நீ போட்டிருக்க சட்டை பேண்ட்டை பார்க்காத, மீச தாடியை பார்க்காத, கண்மையை பார்க்காத, லிப்ஸ்டிக்கை பார்க்காத. உனக்குள்ளே பெரிய ஒரு புதையல் இருக்கிறது, உனக்குள்ளே பெரிய தரிசனம் இருக்கிறது. உன் ஆள்காட்டி விரலில் பெரிய ஒரு அபிஷேகம் இருக்கிறது. உன் உதட்டை உச்சரித்து இயேசுவின் நாமத்தில் பேசினவுடனே அசுத்தாவிகள் ஓட ஆரம்பிக்கும். உன் ஜீவனும் உலகத்து ஜீவனும் ஒன்றல்ல. உன்னை நம்பி கர்த்தர் உன் வட்டாரத்தில் பெரிய பிளான் வச்சிருக்கிறாரு. உன் சிந்தையில் தரிசனம் இருக்குது, உன் ஆத்துமாவில் தேவனுடைய பலன் இருக்குது. உன்னை வச்சு கர்த்தர் ஆயிரக்கணக்கான மக்களை ரட்சிக்க போகிறாரு. அதான் நம்மளை பற்றி நமக்கு தெரியுறதில்ல. உலகத்தில் ஒரு ஸ்லோகம் உண்டு, யானை தன் பலத்தை அறியாதுன்னு. உங்களுக்கு உங்கள் பலம் தெரிஞ்சிருக்கணும். ஆமேன்னு சொல்லுங்களேன். நான் யார் தெரியுமா? கர்த்தருடைய கண் என் மேல் இருக்கிறது. ஆண்டு இறுதி முதல் ஆண்டு இறுதி வரை கர்த்தர் என்னை என்னுடைய எல்லா டிபார்ட்மெண்ட் விசாரிக்கிறவர் என்று உபாகம் 11:12 போடப்பட்டு இருக்கிறது. நீங்கள் உபாகம் 11:12 சொல்லுங்க பார்க்கலாம். 11:12 எல்லாம் சொல்லுங்களேன். உபாகம் 11:12 படி என் தேவன் வருஷத்தின் துவக்கம் முதல் முடிவு வரை விசாரிக்கிறவர். உம்முடைய கண்கள் எங்கள் மேலே இருக்கிறபடியாலே சோத்திரம்பா அப்படி என்று உபாகம் 11:12 சொல்லி சொல்லி ஜெபிங்க. அப்போ சொல்லக்குள்ளே கர்த்தர் பார்ப்பார், என் பிள்ளை என் வார்த்தையை அழகாக டிக்ளேர் டிக்ளேர் பண்ணுறாளேன்னு சொல்லி. இந்த சர்ச்சு முடித்த உடனே இந்த பழையாறு ஒரு இடத்துக்கு உடனே நான் போகணும். ஒரு முக்கியமான ஒரு வேலை, ஒரு நம்பகமான குடும்பத்தில் ஒரு வேலை இருக்கிறபடினாலே போனாலும் இதெல்லாம் சொல்லி தான் நான் ஜெபம் பண்ண போகிறேன். இந்த ஆண்டு உங்களுக்கு நல்ல ஒரு மலை தேசத்தை கொடுத்திருக்கிறார். இது காப்பரான ஆண்டு. ஸ்ட்ராங்காக இருங்க. கர்த்தர் துவக்க முதல் முடிவு வரை உங்கள் குடும்பத்தை விசாரிப்பார். அவருடைய கண்கள் உங்கள் குடும்பத்தின் மேலே இருக்கிறது. கையை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். இதுதான் தேவன் நமக்கு கொடுத்துருக்கிற பெஸ்டான நல்ல வாக்கு தத்தம். ஏசாயா புஸ்தகம் 62:4 மறுபடியும் திருப்பிக் கொள்வோம் கடகடன்னு. ஏசாயா புஸ்தகம் 62:4. இனி நீ கைவிடப்பட்டவள் எனப்படாமலும். சொல்லுங்க பார்க்கலாம். எங்க பாருங்க, இனி நீ கைவிடப்பட்டவள். அப்படின்னா என்ன அர்த்தம்னு பழைய பாட்டை முதல்ல பாடுறது நிப்பாட்டுன்னு அர்த்தம். ஐயோ, எனக்கு யார் இருக்கா, எவர் இருக்கிறா, ஒருத்தர் இல்லை, என்னை யார் புரிஞ்சுக்கிறா, நான் ஒண்டியாக இருக்கிறேன், நான் படுற கஷ்டம் தெரியுமா, அந்த குடும்பத்துக்காக, அந்த பிள்ளைகளுக்காக, அந்த ஊட்ட கட்ட வாசலை கட்ட, உனக்காக இவ்வளோ வசந்த நான் சொன்னதுக்கு அப்புறம் இந்த பாட்டு பாடுறி அப்படின்ட்டு இதை சொல்லக்கூடாது. இப்போ கர்த்தர் சொல்கிறார், இனி நீ கைவிடப்பட்டவள் அல்ல. ஆமேன்னு சொல்லுங்களேன். நீ தனியாக இல்லைப்பா, ஒருத்தர் உன்னை அடாப்ட் பண்ணிட்டாரு, ஒருத்தர் உன்னை கையில் எடுத்துட்டாரு. ஆமேன்னு சொல்லுங்களேன். இது சமத்தியான லவ் ஸ்டோரி வசனம் இது. இனி நீ கைவிடப்பட்டவள் எனப்படாமலும் உன் தேசம் இனி பாழானது எனப்படா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீ வாயை திறந்து நான் யார், நான் எவர், என்கிட்ட என்ன இருக்குது, என்ன அழகாக இருக்கேன், நல்லாவாக இருக்கேன், பணமாக இருக்குது, காசாக இருக்குது சொல்லாத. இப்படி பேசுறது அதான் ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன். இந்த மாதிரி பேசுகிறதே கர்த்தருக்கு பிடிக்காது. இந்த மாதிரி குறைவை பேசவே பேசாது. குறைவை இருந்தாலும் பேசாதீங்க. நீங்கள் சொல்லுங்கள், கர்த்தர் துவக்கம் முதல் முடிவு வரை கர்த்தரே நடத்துவார்னு சொல்லுங்க. ஒன்றும் இல்லாமல்னு சொல்லுங்க. ஏன்னா வாக்கு தத்தம் நமக்கு எப்படி இருக்குன்னா, ஒன்றுமே இல்லாததை கூட இருக்கிறவைகளை போல பேச வேண்டுமா. கையை உயர்த்தி அல்லேலூயா. தேவனுடைய பலன் அப்படி, தேவனுடைய பிரசனம் அப்படி, ஆண்டவருடைய வாக்கு தத்தம் அப்படி. இந்த வருஷம் நல்ல ஆண்டு இது. ஆமேன்னு சொல்லுங்களேன். சொல்லுங்க, இனி கைவிடப்பட்டவள் எனப்படாமலும் உன் தேசம் இனி பாழான தேசம் எனப்படாமலும் நீ எப்சிபா என்றும் உன் தேசம் பியூலா என்று சொல்லப்படும். கர்த்தர் உன்மேல் பிரியமாய் இருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க. நான் சொல்றேன் சகோதரர்களே, கர்த்தர் உங்க மேல பிரியமா இருக்கிறார். சொல்லுங்க சகோதரிகளே, கர்த்தர் உங்கள் மேல பிரியமா இருக்கிறார்.
நெஞ்சு மேலே கை வச்சு, என் மேலே கர்த்தர் பிரியமாக இருக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்களேன். எங்கே போனாலும் ஏசாயா 62:4 படிக்கணும். நீ யாரை வேணாலும் பார்த்து ஒரு பிரசங்கம் சொல்லுங்கள். 62:4 சொல்லுங்கள். ஏசாயா 62 எப்படி உபாகம் 12:11 சொன்னோமோ 62:4 கர்த்தர் உன்மேல் பிரியமாக இருக்கிறார். பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க, கர்த்தர் உன்மேல பிரியமாக இருக்கிறார். நீங்கள் போகிற இடத்துல யாராச்சும் லவ் ஃபெயிலியர் ஆகி அழுதுகிட்டு கிழிஞ்சிக்கிட்டு கிடந்தாங்க, நீங்கள் சொல்லுங்கள், அதெல்லாம் கிழிஞ்ச பலூன் மாதிரி. அது சொல்லுங்கள் பார்க்கும். கிழிஞ்ச பலூன்லாம் பார்த்து நீ சொல்லணும், கர்த்தர் உன்மேல பிரியமாக இருக்கிறார். கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்களேன். பக்கத்தில் பிடிச்சி சொல்ல, கர்த்தர் உன்மேல பிரியமாக இருக்கிறார். ஆமேன். டேய், வானத்தையும் பூமியும் படுத்தி எவ்வளோ பெரிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தரே என் மேலே பிரியமாக இருக்கிறாருன்னா, நீ என் மேலே பிரியமாக இருந்தா என்ன, இல்லாமல் போனா என்ன, அப்படி நல்ல தைரியமாக சொல்லுங்க பார்க்கலாம். கையை உயர்த்தி ஹல்லேலூயா, நல்ல கையை தட்டி ஒரு ஆமென். ஆமாம், எல்லாருக்கும் நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரே வார்த்தை என்ன தெரியுமா? ஒரே வார்த்தை, கர்த்தர் உன்மேல் பிரியமாக இருக்கிறார். சொல்லுங்க பார்க்கும். பக்கத்தில் கையை பிடிச்சி, கர்த்தர் உன்மேல பிரியமாக இருக்கிறார். அப்புறம் என்ன வேணும்? இவ்வளோ பெரிய கடவுளே நமக்கு ஃப்ரெண்ட் ஆகிட்டாரு, நட்பாயிட்டாரு, லவ்வர் ஆகிட்டாரு, காதல் ஆகிட்டாரு. இப்போ பிரியப்பட்டவர் என்ன செய்வார் தெரியுமா? அப்படியே பார்த்துட்டு ஒரு சிக்னல் கொடுத்துட்டு போகிறவர் இல்லை அவர். அப்படியே பார்த்துட்டு ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு ஓடுறவர் இல்லை அவர். பிரியப்பட்டவர் பார்த்துட்டு நான் அப்புறம் வரேன் அப்படின்னு போகிறவர் இல்லை அவர். ஃபோனில் பேசிகிட்டு இருக்கக்குள்ளே ஹோல்டு பண்ணி இன்னொரு ஆள்கிட்ட பேசுகிறவர் இல்லை அவர். அவர் ரொம்ப டீசெண்டான கர்த்தர் அவர். ஆமேன்னு சொல்லுங்களேன். நம்ம ஆண்டவர் என்று சொன்னாலே அவர் ஜென்டில்னஸ் அவர். ஆமே, எல்லாரும் சேர்ந்து கை தட்டுங்க. ஆரோக்கிய சொல்லி எவ்வளோ கை தட்டுது. அவர் என்ன பண்ணுவார்னா, தொட்டார்னா விடவே மாட்டார். சொல்லுங்க பார்க்கும். ஒருத்தரை தொட்டுட்டான்னு வச்சுக்க விட மாட்டார். நீங்கள் பைபிளில் ஓசியா புஸ்தகம்னு ஒரு புஸ்தகம் இருக்குது. ஓசியா புஸ்தகம் சூப்பரான புஸ்தகம். அது இதெல்லாம் எங்கே பாஸ்டருக்கு தெரியலையே, எத்தனாம் பக்கம்னு கேட்டால் மறுபடியும் 634 தான். நீங்கள் ஓசியா புஸ்தகத்தை படித்து பார்த்தா கண்ணா புண்ணான்னு திட்டுவார் அந்த தீர்க்கதரிசி. கர்த்தர் திட்டுறாரு. திட்டுட்டு சொல்லுவார் கடைசியாக 2 அதிகாரத்தை படித்து பார்த்தா, இஸ்ரவேலே நான் எப்படி உன்னை கைவிடுவேன், நான் உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே நான் எப்படி உன்னை மறைப்பேன் பாரு. ஐயோ, அதுக்கே 50 திட்டணும். அன்றைக்கி ஓசியா புஸ்தகத்தில் இந்த வரலாறு அப்படியே இருக்கும். ஆண்டவரை பாருங்கள், உண்மையில் அவர் பிரியமாக இருக்கிறார். அப்படின்னா அடுத்தது ஒரு நடவடிக்கை எடுக்கிறாரு. உன் தேசம் வாழ்க்கைப்படும், உன்னை நான் விடவே மாட்டேன், உடன்படிக்கை பண்ணுனது தான், நானே உன்னை மடம் முடிப்பேன். அது ஆங்கில பைபிளில் அழகான ஒரு வரி இருக்கிறது. யுவர் லேண்ட் ஷால் பி மேரிடு. அதுக்கு என்னடா சரியான அர்த்தம் தமிழ் பைபிளில் பார்த்தா, உன் தேசத்திலே வைந்து உன் கரத்தை பிடித்து நானே உன்னை மனம் முடித்து கொள்ளுவேன். கை தட்டுங்க பார்க்கும். எவ்வளவு பெரிய கர்த்தர் எப்படி பேசுகிறாரு பாருங்களேன். உன் தேசத்திலே அப்படின்னு என்ன அர்த்தம்? நீ இந்த ரிஸ்க் எடுக்க வேண்டாம், எந்த ரிஸ்க்கும் நீ எடுக்க வேண்டாம், நானே வருவேன், நானே உன் கரத்தை பிடிப்பேன், உன் மண்ணிலே வச்சு உன்னை நான் திருமணம் முடிப்பேன். அதுக்கு என்ன தெய்வீக அடையாளம்னு கேட்டிங்கன்னா, நீ என்னை தேடி வரல, நான் எப்படி உன்னை தேடி வந்து உன்னை கையை பிடிச்சனோ அதே இடத்துல வச்சு நான் உன்னை மகிமைப்படுத்திடுவேன். ஆமேன். அதான் வாக்குத்தத்தத்தை படித்தவன் உபாகம் 28 நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பாய், வெளியிலேயும் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பாய், நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பாய், வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பாய். நல்ல கையை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அப்படின்னா நம்ம கர்த்தர் என்ன வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறார் பாருங்களேன். உன்மேல் நான் பிரியமாக இருக்கிறபடினாலே உன் தேசமே வாழ்க்கைப்பட போகிறது. உன்னால் உன் குடும்பத்துக்கே ஒரு அற்புதம் நடக்கும், உன்னால் உன் மண்ணுக்கே ஒரு பெரிய வாசனை வரும், உன்னால் உன் பிறந்த ஊருக்கு பேர் வரும். எத்தனை பேர் ஆமான்னு சொல்கிறீங்க? உங்களால் உங்கள் குடும்பத்துக்கு நல்ல ஒரு பேர் வரும். கையை அசைச்சு ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். உங்களால் நீங்கள் எத்தனை பேர் நம்புறீங்க, விசுவாசிக்கிறீங்க? நான் சொல்கிறேன், இந்த வாக்குத்தத்தை நம்பி பாருங்கள். நீங்கள் பிறந்த ஊர், நீங்கள் புகுந்த ஊர், நீங்கள் வேலை செய்கிற இடம், நீங்கள் பயணிக்கிற எல்லா இடத்துலையும் உங்களை கொண்டு உங்கள் குடும்பத்துக்கே கர்த்தர் நற்பெயரை கொண்டு வந்து கொடுப்பார். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. இவர் தான் கர்த்தர். இப்படி செய்கிற கர்த்தர் ஒரு பிரமாணத்தை மட்டும் போடுறாரு. இதெல்லாம் நானே உனக்கு செய்வேன், ஆனால் நீ என்ன செய்யணும்? கடற்கடை படிங்க. உபாகம் புஸ்தகம் 11:13 படிக்கலாம். நம்ம என்ன செய்யணும்? நீங்கள் உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில்
உங்கள் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் அன்பு கூர்ந்து. இப்போ அன்பை வந்து குறைச்சிடாதீங்க கர்த்தருக்கு மட்டும். ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆண்டவர் கேட்குறது தெரியுமா, நீ ஃபுல்லாக எனக்கு வேணும். ஆமான்னு சொல்லுங்களேன். கர்த்தருக்கு நீ ஃபுல்லாக நீ எனக்கு வேணும். கொஞ்சம் முக்கால்வாசியை நான் அவங்களுக்கு கொடுத்துட்றேன் ஆண்டவரே, இந்த கால்வாசி தான் அவனுக்கு கொடுத்துறேன், இவனுக்கு கொடுத்துறேன், அவளுக்கு கொடுத்துறேன். கொடுக்காது, எவனுக்கும் கொடுக்காத, எவனுக்கும் கொடுக்காத, 100க்கு 100 கர்த்தருக்கே நான். ஆமேன்னு சொல்லுங்களேன். நீ யாருக்கும் கொடுக்க உனக்கு ரைட்ஸ் இல்லை. அப்படி கொடுத்தா உனக்கு எதுவும் கிடைக்காது. ஆனால் ஆண்டவர் வெளியரங்கமாக சொல்கிறாரு, 100க்கு 100 நீ எனக்கு வேணும். அதாவது அர்த்தம் முழு இருதயமும் முழு ஆத்மாவோடு எங்களை அன்பாக இருக்கணும். இதுதான் கர்த்தர் சொல்கிறார். நான் உனக்கு இவ்வளோ வாக்கு பண்ணியிருக்கிறேன், இவ்வளவு நான் உனக்கு செய்வேன், ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன், செய்வேன். ஆனால் அப்படியே நீ என்கிட்ட கொடுத்துடணும். ஆமேன்னு சொல்லுங்களேன். செகண்ட் இடத்த எல்லாருக்கும் கொடு, வீட்டுக்கு கொடு, உலகத்துக்கு கொடு, அரசியலுக்கு கொடு, வேலைக்கு கொடு, உத்தியோகத்துக்கு கொடு. ஆனால் ஃபஸ்ட்டு இடம் யாருக்கு தான்? என் கர்த்தருக்கே. ஆமேன்னு சொல்லுங்களேன். அதில் எனக்கு பிடிச்ச ஒரு கேரக்டர் யாருன்னா மரியாள் தான். மரியாள் தான். நிச்சயதார்த்தம் பண்ணி இருக்கிற யோசேப்பை விட்டுட்டு என் ஆண்டவனுக்கு அடிமை என்ன போகிற அப்படியே. அது எனக்கு பிடிச்ச இந்த வருஷம் கிறிஸ்மஸினுடைய தியானத்தில் எனக்கு பிடிச்ச கேரக்டர் மரியாள். உடனே நான் என் ஆண்டவருக்கு அடிமை. ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆபிரகாம் அப்படி தான் வானாரு, அப்படியே விட்டுட்டு வந்தான். தேசத்தை, இனத்தை, மக்களை விட்டு அப்படியே வந்தான். பிடிச்ச கேரக்டர் கர்த்தர் தான். அந்த தானியேலுடைய புஸ்தகத்தில் தானியேலுடைய வரலாறு படித்து பார்த்தா நல்ல உணவுகள்லாம் கொடுக்குறாங்க. நோ சொல்லிட்டான். இல்லை, கர்த்தர் என்னை காப்பாற்றட்டும், இல்லைன்னா கொண்டு கூட போடட்டும், நான் கர்த்தருக்கு தான். ஆமேன்னு சொல்லுங்களேன். அப்போது இந்த மாதிரி ஃபுல்லாக கர்த்தருக்கு கொடுக்குற ஜனங்கள் யாருன்னு கண்டுபிடிச்சி அவங்களோட உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பை நல்லா வச்சுக்கிங்க. நீங்கள் நல்லா இருப்பீங்க. உங்களுக்காக அவங்க ஜெபிப்பாங்க. அவங்கள பார்க்க பார்க்க உங்கள் தெய்வீக குணங்கள் மாறும். இந்த அரகோர பார்ட்டியோட ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா வாயாலே உங்கள் வேலையை முடிச்சிடுவாங்க. நான் நிறைய அடிக்கடி சோரம் போன ஆள், அதனால தான் அழுத்தமாக திரும்ப திரும்ப பேசுகிறேன். ரொம்ப ஸ்ட்ராங்காக முழு மனதோடு கர்த்தர் பக்கம் வந்துடணும். அடுத்தது அவரை சேவிக்கும்படி இன்று நான் உனக்கு கற்பிக்கிற கற்பனைகளை சீக்கிரம் போட்டு தம்பி, கடல் 16 வரைக்கும் போடுங்க. நீ உன் தானியத்தையும் உன் திராட்சசத்தையும் எண்ணெயையும் சேர்க்கும்படிக்கு நான் ஏற்ற காலத்தில் உன் தேசத்தில் முன்மாறியும் பின்மாறியும் பெய்ய பண்ணுவேன். மிருக ஜீவன்களுக்காக உன் வெளிகளில் புல் முளைக்கும்படி செய்வேன். நீ சாப்பிட்டு திருப்தி அடைவாய் என்றார். ஆனால் நீ சாப்பிட்டுட்டு திருப்தி என்னென்ன அர்த்தம்னா, நம்ம பாணியில் சாப்பிட்டு கொழுத்து போனதுக்கு அப்புறம் உன் இருதயம் வஞ்சிக்கப்படாமலும். ஆமேன்னு சொல்லுங்களேன். இருதயத்துக்கு மட்டும் ஏன் தெரியுமா அடிக்கடி ஃபாஸ்டிங் போடுறோம்? நம்ம இருதயம் நல்லா சாப்பிட்டு கொழுத்துட்டோம் அப்படின்னா இருதயம் வழி விலகிடும். அது இருதயத்தினுடைய தன்மை. அது பைபிள்லேயே ஆண்டவர் சொல்கிறாரு, எல்லாவற்றையும் பார்க்க இருதயம் திருக்குள்ளது, கேடு உள்ளது. நல்லா சாப்பிட்டு உடற்பயிற்சி செஞ்சு பாடி டைட்டாக வச்சுருந்த அப்படின்னா உன் பாடி வந்து வேறு பக்கம் கொழுத்து போய் அலைய ஆரம்பிக்கும். அதான் ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னை கொழுக்க வைப்பேன், நான் உன்னை நல்லா வைப்பேன், ஆனால் உன் இருதயம் வஞ்சிக்கப்படாமலும். ஆமேன்னு சொல்லுங்களேன். இருதயம் ஏன்னா இருதயம் தான் கர்த்தருக்கு முக்கியம். அதுக்குள்ளே தான் அவர் ஆப்ரேட் பண்ணுவார். நம்மளை கரெக்டாக இயக்குவார் கர்த்தர், பேசுவார். பாரு, இருதயம் வழி விலகிடக்கூடாது. நீங்கள் வழி விலகி அந்நிய தேவர்களை சேவித்து அவர்களை நமஸ்கரிக்காமலும் இருக்கும்படி எச்சரிக்கையாக இருங்கள். ஆமேன்னு சொல்லுங்களேன். உபாகமம் 8ஆம் அதிகாரம் 11 போடுங்க கடகடன்னு. உன் தேவனாகிய கர்த்தரை மறவாத படிக்கும். எல்லாம் சொல்லுங்க. இப்போ கர்த்தர் என்ன எதிர்பார்க்குறாரு? என்னை மறந்துடாதங்கிறாரு. அதானே சொல்கிறாரு. நீ ரொம்பலாம் பல்ட்டி அடிக்க வேணாம். கிறிஸ்டியன் லைஃப் வெரி ஈஸி. அந்த உணர்வுள்ள இருதயத்தை மட்டும் கர்த்தர் பார்க்கிறார். அல்லேலூயா. என்ன மறந்துடாத நீ. ஆமேன். என்ன மறந்துடாத. உன் அன்பை என்கிட்ட கொடு. என்ன மறந்துடாத. என்னை மறவாத படிக்கு நான் இன்று உனக்கு விதிக்கிற அவருடைய கற்பனைகளையும் நியாயங்களையும் கட்டளைகளையும் கை கொள்ளாமற் போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. நீ புசித்து திருப்தியாகி நல்ல வீடுகளை கட்டி. எல்லாம் சொல்லுங்க பார்க்கும். நிறைய பேர் வீடு கட்டுவீங்க, கல்யாணம் கட்டுவீங்க, குழந்தைலாம் பெற்று எடுப்பீங்க, ஆடு மாடுகளை வாங்க, வயலெல்லாம் விளையும். நல்ல நல்ல காரியத்தெல்லாம் கர்த்தர் இந்த வருஷம் பண்ணுவார். அவைகளை நீ குடியிருக்கும் பொழுது உன் ஆடு மாடுகள் திரட்சியாகி உனக்கு வெள்ளியும் பொண்ணும் பெருகி உனக்கு உண்டானவைகளெல்லாம் வர்த்திக்க பண்ணும்போது, இங்கே பாருங்கள், வெள்ளி பெருகும், பொண்ணு பெருகும், ஆடு மாடுலாம் பெருகும். உன் ஆடு மாடுகள் திரட்சி உனக்கு வெள்ளியும் பொண்ணும் பெருகி நீ உண்டானவைகளெல்லாம் வர்த்திக்க பண்ணும்போது, அப்போ கர்த்தர் வெள்ளி பொண்ணு பணம் ஆடு மாடுகள் எல்லாம் கர்த்தர் பெருக பண்ணுவார். ஆனால் அப்போ நீ என்ன செஞ்சிடக்கூடாது? உன் இருதயம் மேட்டிமை அடையாமலும். ரொம்ப கேர்ஃபுல்.
2 விஷயம் கர்த்தர் கொடுத்து சோதிப்பார், கொடுக்காமலும். திரும்ப சொல்லுங்க. 2025 கொடுக்காம உங்களை சோதிச்சிருப்பாரு. நான் சொல்கிறேன் 2025 உங்களுக்கு பயங்கர பிளஸ்ஸிங் வரப்போகுது. நான் வேதத்தின் சாட்சியாக சொல்கிறேன். அப்போதான் உன் இருதயம் கரெக்டாக நிற்கணும். ஆமேன்னு சொல்லுங்களேன். அப்போ தான் இருதயத்தை கரெக்டாக நிற்கணும். அங்கே தான் நீங்கள் ஸ்ட்ராங்காக நிற்கணும். கர்த்தர் கொடுப்பார், ப்ரொமோஷனை கொடுப்பார். நீ உடனே ப்ரொமோஷன் தேடிட்டு போயிடக்கூடாது. கர்த்தரை விட்டுறக்கூடாது. எல்லாத்துக்கும் அடிப்படை கர்த்தர் தான். அப்போது இருதயம் மேட்டிமை ஆகிடக்கூடாது. ஏன் தெரியுமா? உன்னை அடிமைத்தன வீடாகி எகிப்திலிருந்து புறப்படைய பண்ணினவரும் நடாச்சே போடுறா. உன்னுடைய பின் நாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை சோதித்து கொள்ளிவாய் சர்ப்பங்களுக்கும் தேள்களுக்கும் தண்ணீர் இல்லாத வறட்சியும் உள்ள பயங்கரமான பெரிய வனாந்தர வழியாய் உன்னை அழைத்து வந்தவரும் உனக்காக பாறையான கற்பாரிலிருந்து தண்ணீரை புறப்பட பண்ணினவரும் உன் பிதாக்கள் அறியாத மன்னாவினால் வனாந்தரத்திலே உன்னை போஷித்து வந்தவருமான உன் தேவனாகிய கர்த்தரை நீ மறவாமலும். ஆமேன் சொல்லுங்களேன். அடுத்ததில் மறக்கக்கூடாது. ஆமேன். கர்த்தர் என்ன செய்கிறார்னா, கொடுக்காம பார்ப்பார். முறுமுறுக்கிறானா, ஓடி போடுறானான்னு, இல்லை ஸ்ட்ராங்காக நிற்கிறான்னு. கொடுத்துட்டாருன்னா, கொடுத்த உடனே சுழிபேத்து ஓடுறானான்னு பார்ப்பார். இல்லை கொடுத்த உடனேயும் மறக்காமல் நின்றுட்டானா, ஆண்ட சொல்கிற உன் பிதாக்கள் அறியாத மன்னாவினாலே வனாந்திரத்தில் ஒன்று போஷித்து வந்தவருமான தேவனாகிய கர்த்தரை மறவாமலும். 17 போடுங்க. அப்போது உன்னை கர்த்தர் ஆடு மாடு வெள்ளி பொண்ணு ஆசீர்வச்ச உடனே நீ வாயை தந்து எப்படி சொல்லணும்? நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு தெரியுமா கமலக்கண்ணு நீங்கள் சொல்லணும். காலைல ஏஞ்சி பழைய கஞ்சியை குடிச்சிட்டு வண்டி மாட்டை ஓட்டிக்கிட்டு அங்கே போய் இங்கே போய் ஆற்று மணலில் கஷ்டப்பட்டு ஒரு காசாக சம்பாரித்து கட்டின ஊடுங்க. இது ஒரு காசாக வெள்ளி பணங்க. இது நான் பட்ட பாடு எனக்கு தாங்க தெரியும். காலை ஓட்டமாக செருநடையும் ஓடி 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 ஐயோ அந்த பிள்ளைகளை பிடிச்சிக்கிட்டு நல்லா தாங்க மாறி வாழுதா சாவறதான்னு பாழுங்கலத்தை ஊந்தலான்னு பார்த்தேன். ஏதோ ஏசப்பா என்னை வாழ வச்சார். நான் எல்லாம் நான் தாங்க அப்படின்னு சொல்லக்கூடாதான். வசனத்தை பாருங்கள். என் சாமர்த்தியமும் என் கையும் பலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக்கொள்ளாமல் இருக்க எச்சரிக்கையாயிரு. இப்போ நல்ல ஒரு கையை தட்டுங்களேன். வாயினால இங்கே பாருங்க, நல்லா இருப்பீங்க. இந்த வருஷம் நிறைய பேர் பைக் வாங்க போகிறீங்க, சிலர் கார் வாங்க போகிறீங்க, சிலர் வீடுக்கு அடிகள் நாட்ட போகிறீங்க. உங்கள் இடங்கள்லாம் விற்கப்படும். நிறைய பிளஸ்ஸிங் வரும். நான் அவ்வளோவுக்கும் ஜெபம் பண்ணிவிட்டு உங்ககிட்ட பேசுகிறேன். கர்த்தர்ட்ட வெளிப்பாட்டை வாங்கிட்டு பேசுகிறேன். நிறைய பெண்ணு மாப்பிள்லாம் வரும். நிறையா நிகழ்ச்சி கல்யாணம்லாம் நடக்கும் உங்கள் வீடுகளில். நீங்கள் எதிர்பார்க்காத இடத்துலேருந்து அற்புதமான மாப்பிள்ளை பொண்ணுலாம் உங்கள் குடும்பத்துக்கு வரும். ஒத்த காசு செலவு இல்லாமல் உங்கள் வீட்டில் பொண்ணு மாப்பிள்லாம் கல்யாணத்தை கர்த்தர் நடத்தி கொடுப்பாரு. ஆனால் அப்போ நீ என்ன செய்யக்கூடாதுன்னு கேட்டால், இது நான் அல்ல என் கர்த்தரையே செய்து கொடுத்தாருன்னு சொல்லணும். வாக்குத்தத்தம் அப்படி தான் நமக்கு சொல்லி இருக்குது. எச்சரிக்கையாக இருக்கணுமா? ஆமேன்னு சொல்லுங்களேன். 18 படிங்க. உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. எங்கே இருந்து கர்த்தர் என்னை எங்கே கொண்டு வந்தார்? எங்கே இருந்து கர்த்தர் என்னை எங்கே கொண்டு வந்தார்? எந்த மூலையில் கடந்தாலும் என்னை கர்த்தர் எங்கே கொண்டு வந்தார்? தனியாக கடந்த என்னை கர்த்தர் கொண்டு வந்தார். நீதிமான் என் கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டாகணும். கர்த்தருக்குள் நீ மகிழ்ச்சியாக இருப்பது தான் உன்னுடைய பலன். ஆமேன்னு சொல்லுங்களேன். அவர் பாருங்க, உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்துகிறவர் அவர். நம்ம ஆண்டவருக்கும் மனுஷனுக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா? ஒரு முறை உடன்படிக்கை பண்ணிவிட்டால் அதில் உறுதியாக இருப்பார் ஆண்டவர். ஹல்லேலூயா. மனுஷன் உடன்படிக்கையை மாற்றுவான். ஒரு உடன்படிக்கை நல்ல மனுஷனுக்கு ஒரு சூடும்பாங்க. ஒரு தேவ மனுஷன் அப்படின்னா அவன் பண்ண உடன்படிக்கையில் அவன் உண்மையாக நிற்கணும். உயிரே போனாலும் அவன் தான் நல்ல மனுஷனுக்கு அடையாளம். அந்த உடன்படிக்கையில் அவன் உறுதியாக நிற்கணும். கர்த்தர் உடன்படிக்கையில் உறுதியாக இருப்பார். அவர் உறுதியான கர்த்தர் அவர். சொல்லுங்க பார்க்கும். உடன்படிக்கையில் உறுதியான கர்த்தர் அவர். கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்களேன். இந்த வருஷம் சொல்லப்பட்ட வாக்கு தத்தங்கள் நிறைவேறும். அப்புறம் என்னாலே உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதான பலனை உனக்கு கொடுக்கிறவர். இங்கே பாருங்க, இந்த வார்த்தையை படிங்க. ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான கர்த்தர் ஐஸ்வர்யத்தை கொடுப்பாரா, ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலனை கொடுப்பாரா? ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, காசை நான் உனக்கு கொடுக்க மாட்டேன், ஆனால் காசை சம்பாதிக்கக்கூடிய பலனை கொடுப்பேன். ஆமேன்னு சொல்லுங்களேன். பலன் வேணுமா? ஆண்டவரே பணத்தை கொடுங்கன்னா பலனை கொடுப்பார், அறிவை கொடுப்பார், ஆரோக்கியத்தை கொடுப்பார், அபிஷேகத்தை கொடுப்பார், ஞானத்தை கொடுப்பார், எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுப்பார். ஆமென்.
ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கக்கூடிய பலன். பலன்னா கை கால் பலன் இல்லை, திரும்ப சொல் 2 ஃபிட்னஸ். ஒன்று என்ன? மென்டல் ஃபிட்னஸ். நல்ல மன தைரியத்தையும் கர்த்தர் கொடுப்பாரு, உடல் வலிமையும் கர்த்தர் கொடுப்பார். இவர் தான் கர்த்தர். கையை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? இப்போது இதோட செய்தியை முடிச்சிடுறேன். இதுக்குள்ளே இருக்க தெய்வீக கேரக்டர் என்ன அப்படின்னு ஒரு ஆங்கிள் எடுக்கலான்னு பிளான் பண்ணேன். ஆனால் டைம் முடியுது. அதனால் அடுத்த வார்த்தை கண்டினியூ பண்ணலாம். இது அப்படியே எல்லோரும் எழுந்துச்சு நின்று கர்த்தர் எனக்கு இதை கொடுத்தார் என்று சொல்ல வேண்டும். எழுந்துச்சு நின்று ஒரு 2 டாபிக் உங்களோட பேசணும். இதில் டைம் ஆகுது, அடுத்த சர்வீஸுக்கு ஜனங்க வந்துடுவாங்க. எல்லோரும் எழுந்துச்சு நின்று கர்த்தருக்கு நேராக உங்கள் இருதயத்தை ஒப்பு கொடுங்க. கர்த்தருக்கு நேராக உங்கள் இருதயத்தை ஒப்பு கொடுத்து, எனக்கு கர்த்தர் எல்லாம் கொடுப்பார், என் இருதயம் மட்டும் பெருமைப்படவே கூடாது, இருதயம் மட்டும் பெருமைப்படவே கூடாது. நான் சொல்கிறேன், உங்களை பார்த்து உங்களுடைய மனசை லேசாக வச்சுக்கிங்க. சொல்லுங்க பார்க்க, மனசை என்ன பாருங்களேன், மனசை லேசாக வச்சுங்க. என்ன பாருங்க, இந்த பூமியில் நீங்களும் உங்கள் கர்த்தரும், எல்லாம் சொல்லுங்களேன், நீங்களும். எத்தனை பேருக்கு சத்தியம் விஷயம் புரியுது? எல்லாம் அப்படியே ஓடி ஒழிஞ்சிடும். ஆனால் இந்த பூமியில் கர்த்தர் கொடுத்துக்கிற வாக்குத்தத்தம் அழகாக நடக்கும். அதனால தான் ஏன் சொல்கிறேன் தெரியுமா, உங்கள் இருதயத்தை நீங்கள் லேசாக வச்சுக்கிங்க, பாரப்படாதீங்க. யாருக்காகவும் நீங்கள் இல்லை, உங்களுக்காக இந்த பூமியில் யாருமே இல்லை, நீங்களும் உங்கள் கர்த்தரும் தான். ஆமென். மனசை லேசாக வச்சுக்கிங்க, ரொம்ப தம் பண்ணாதீங்க. ரொம்ப தம் பண்ணி பாடி வீணாயிடும். ரொம்ப தம் பண்ணாதீங்க. கரங்களை கர்த்தருக்கு நேராக ஏந்தி, விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ, விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ, சொல்லுல என் செயலில கடந்திருக்கீங்க. என் நினைவில, என் நடத்தையில, என் உணர்வில, என் உயிரில கலந்திருக்கீங்க. அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, பரிசுத்தரே, நன்றி ஐயா. அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, ஏழையாளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. ரெண்டாயிரத்தி 25 ஜனவரி எங்கேருந்து துவங்கணுமோ அதே போல் 2026 ஜனவரி அங்கிருந்து தான் துவங்குகிறோம். துவக்கம் ஒன்று தான், ஆனால் நடக்க போகிற மாற்றங்கள் வித்தியாசமாக இருக்க போகிறது. மாற்றங்கள் வித்தியாசமாக இருக்க போகிறது. உலகம் சொல்லும் எல்லாம் துவக்கம் ஒன்று தான் அப்படின்னு. துவக்கம் ஒன்று தாங்க, மாற்றி எங்கள் செயல்பாடுகள் வித்தியாசப்பட போகிறது. கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போமா? நான் சொல்கிறதும் கர்த்தர் சொல்ற தாழ்மையாக மட்டும் இருங்க. கர்த்தர்கிட்ட தாழ்மையாக இருங்க. நான் சொல்லாதீங்க, கர்த்தர்னு சொல்லுங்க.
எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் என் குடும்பத்திற்கும் கர்த்தர். உயர்வா கர்த்தர், தாழ்வா கர்த்தர், வெற்றியா கர்த்தர், ஜெயமா கர்த்தர். கர்த்தர் நமக்கென்று இந்த பூமியில இருக்கிற ஒரே ஒரு ஆதரவு கர்த்தர். கணவன், மனைவி, பிள்ளைகள், உறவு எல்லாம் இந்த பூமியில ஒரு அரவணைப்பு, அவ்வளவுதான். ஒரு சப்போர்ட்டிங், அவ்வளவுதான். அவ்வளவுதான். கர்த்தர் ஒருவரே நம்ம ஜீவனின் பலன். கர்த்தர் ஒருவரே நம்ம ஜீவனின் பலன். ஒரு தீர்மானம் எடுங்க. 52 வாரத்தை விடவே மாட்டேன். தீர்மானம் எடுங்க. 52 வாரத்தை விடவே மாட்டேன். தகப்பனே, எங்களோடு பேசின நல்ல வார்த்தைக்காக நன்றி. என் ஜனங்களை நான் பிளஸ் பண்ணுகிறேன். இந்த வாக்கு தத்தங்கள் அப்படியே நிறைவேறட்டும். இந்த ஆண்டு ஒரு நன்மையும் குறையில்லாதபடி ஜனங்களை நீ விசாரித்து பாதுகாத்து கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.